வணக்கம் நண்பர்களே, once again welcome back to our channel friends. இந்த வீடியோல the all new Kia Sonet பத்தி தான் பார்க்க போறோம். Sonet வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் அண்ட் டீசல் இன்ஜின்லயே கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த நியூ மாடலோட லைனப் பாத்தீங்கன்னா HTE, HTK, HTK+, HTX, HTX+, GTX+ அண்ட் X லைன்ல வந்து மொத்தம் 7 மாடல்ல கொடுத்திருக்காங்க. நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. இப்போ ADAS வந்து வந்திருக்கு, 6 airbags வந்து ஸ்டாண்டர்டா வந்திருக்கு. மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்னலாம் மாத்திருக்காங்கன்றதே ஒன் பை ஒன்னா இந்த வீடியோல டீட்டெயில்டாக பார்க்கலாம். அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்க. கீ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியான் பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. 2 கீ கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரோம் ஃபினிஷிங்கோட வருது. ஸோ செல்டாஸில் நம்ம பார்த்த மாதிரி தான் லாக் பட்டன், அன்லாக் பட்டன், அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகும். இதை ஹோல்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பூட் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே டைம் ரன்னிங்லாம் க்ளோ ஆகுது. இங்கே வந்து ஸ்லீக்காக அப்படி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பழைய மாடலுக்கும் இதுக்கும் இங்கே மாறி இருக்கு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஆர்எல்ஸாகவும் ஒர்க் ஆகும், டர்ன் இண்டிகேட்டராகவும் ஒர்க் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா டியூல் பர்பஸ். டர்ன் இண்டிகேட்டர் போடும்போது இந்த டிஆர்எல் வந்து கட் அவுட் ஆகுது, ஆஃப் ஆகுது. மேலே மட்டும் உங்களுக்கு டர்ன் இண்டிகேட்டர் ஆகுது. அண்ட் இதே வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு டிஆர்எல்ஸ் மட்டும் க்ளோ ஆகும். லைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்இடி செட்டப்பில் வந்துருக்கு. அண்ட் இது வந்து ஹை பீம் போடும்போது உங்களுக்கு க்ளோ ஆகும். லெவல் 1 ADAS ஃபீச்சர்ஸ் வந்து 10க்கும் மேற்பட்ட ADAS ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கான சென்சார் வந்து அந்த இடத்துல இருக்குங்க. ஃப்ரண்ட்ல 2 வைப்பர் பிளேட் வாஷர் இருக்கு. பர்னரோட ஷேப்பும் பார்த்தீங்கன்னா ஏரோடைனமிக்ல டிசைன் பண்ணியிருக்காங்க. சென்டரில் உங்களுக்கு ஒரு கியா லோகோ இருக்கு. கியா லோகோ ஆல்ரெடி இருந்த மாதிரி தான், சேம் மேட் க்ரோம் ஃபினிஷிங். முக்கியமான சேஞ்ச் பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்லைட்டு அதை ரொம்ப ஷார்ப்பராக கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் டைகர் நோஸ் கிரிலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பராக இருக்கு. பழைய மாடலுக்கும் இதுக்கும் கொஞ்சம் ஸ்லீக்காக வந்து கொடுத்துருக்காங்க. க்ளோசர் லுக்கில் பார்க்கும்போது ஹனிகாம் கிரில் பேட்டர்னில் ஒரு கிளாஸியான பிளாக் ஃபினிஷிங்க்கு கான்ட்ராஸ்டான ஒரு எலமெண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிரில்ல சுற்றியும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே கலர் வந்து இங்கேயும் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்டுது வண்டியை. முக்கியமாக வண்டியில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ADAS ஃபீச்சர்ஸ் சொன்னேன். அது இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 360 டிகிரி கேமரா இந்த வண்டியில் இருக்குது. அதனால் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேமராவும் இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. எஸ், இங்கே ஒரு கேமரா இருக்குது. இது இல்லாமல் ஒரு 4 பார்க்கிங் சென்சாரும் வந்துருக்கு. எஸ், இந்த லைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பம்பரில் ஒரு கனெக்டிங் ஒரு பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் சென்சாரும் வந்திருக்கு, ஒரு 4 பார்க்கிங் சென்சார். கீழே ஃபாக் லாம்பும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீக்காக இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்காங்க எல்இடி ஷேப்பில். ஸோ இந்த கட் அவுட் டிசைன் வந்து நல்லா இருந்துச்சு. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரில்லில் இருந்த அதே டிசைன் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஸ்கிட் பிளேட்டுக்கு கான்ட்ராஸ்டாக. அண்ட் வண்டியில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹனிகாம் கிரில் பேட்டர்ன் வந்து வந்திருக்குங்க. வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 205 mm இருக்கிறதுனால நம்ம இந்தியன் ரோட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த வண்டியை சாலிடாக எடுத்துகிட்டு போகலாம். நண்பர்களே, இந்த கியா சோனட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் அண்ட் டீசல் இன்ஜின் 2 சொல்லியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 லிட்டர் டர்போ GDI இன்ஜின். ஸோ இதோட பவர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 120 PS பவரும் 170 Nm டார்க்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஸ்பீட் IMT இல்லைனா 7 ஸ்பீட் DCTலேயே வந்திருக்கு. வேறாஸ் நீங்கள் பேசிக் மாடல், அதாவது என்ட்ரி லெவல் பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டர் வந்திருக்கு இன்ஜின். அதோட பவர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 83 PS பவரும் 115 Nm டார்க்கும் இருக்குது. அது வந்து 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமாக இன்ஜின் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே கீழே வந்து உங்களுக்கு ஒரு சின்ன கார்டு வந்து அந்த இடத்துல வந்திருக்கு, சேஃப்டிக்காக வந்து கொடுத்துருக்காங்க, அடி வாங்காமல் இருக்கிறதுக்காக. டீசலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1.5 லிட்டர் CRD இன்ஜின் தான். பவர் வந்து சேம் தான், 115 PS பவர் அண்ட் 250 Nm டார்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதில் உங்களுக்கு டீசலில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீட் மேனுவல், 6 ஸ்பீட் IMT, அதே போல் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனில் டீசலில் வருது. இன்ஜினில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சுலேஷன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா வீல் அட்ஜஸ்ட் கிளாடிங் வந்து அதே போல் தான் வந்திருக்கு. ஆனால் இங்கே அலாய் வீல்ஸ் வந்து மாற்றிருக்காங்க. க்ரோம் வித் ஒரு பிளாக் ஃபினிஷிங் அழகாக வந்து டிசைன் லாங்குவேஜ் புதுசாக வந்துருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 4மே வந்து டிஸ்க் பிரேக் இருக்குது. ABS, CVD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது. டயர் சைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 215/60 16 இன்ச் டியூப்லெஸ் டயர்ஸ் வந்துருக்கு. அண்ட் அலாய்வீல்ஸோட டிசைனும் நல்லா மாற்றிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நெக் போர்ஷன் ஸ்டார்ட் வித் கால் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் சேம் தான். நீங்கள் கிளாடிங்ஸ் எல்லாமே வந்து உள்ள பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து முடிச்சிருக்காங்க. ஓவர்ரிம்ஸ் வந்து ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷிங்கில் வந்திருக்கு. இங்கே வந்து டர்ன் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு GTX+ மாடலில் 360 டிகிரி கேமரா வந்துருக்கு. ஸோ இங்கே ஒரு கேமரா வந்து வந்திருக்கு. மொத்தம் 4 கேமரா அந்த வண்டியில் வந்துருக்கு. A பில்லர் பார்த்தீங்கன்னா பியானோ பிளாக் ஃபினிஷிங், B பில்லர் மேட் ஃபினிஷிங், மேலே ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா டியூல் டோன் கலரில் பிளாக் கலரில் வந்திருக்கு. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்டெகிரேட்டட் ஸ்பாய்லர் வந்திருக்கு. அதே பியானோ பிளாக் ஃபினிஷிங் வித் ஒரு மேட் பிளாக்கும் வந்து ஆட் ஆயிருக்கு. இங்கே ஒரு சின்னதாக வந்து ஒரு சன்ரூஃபும் வந்து ஆட் ஆயிருக்கு. அது உள்ள போய் நம்ம பார்க்கலாம். பேக்ல டேங்க் வந்து ஒரு 45 லிட்டர்ஸ் இருக்கு. வண்டியோட ரியர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஷார்க் பின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. மேலே இன்டெகிரேட்டடா ஒரு ஸ்பாய்லரும் வந்து இந்த இடத்துல வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாம்ப் வந்திருக்கு. டிஃபாகர் லைன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. வாஷருக்கான வைப்பர் பிளேட்ஸும் வந்து இங்கே வந்துருக்கு. பழைய மாதிரியே டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிளாக் கலர்ல வந்திருக்கு. ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷிங் லைன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. லைட் வந்து ஒரு நல்ல மாற்றங்கள் வந்திருக்கு. எஸ், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்டாஸ் அங்கே இருக்கு.
ஸோ இங்கே செவனட்லேயும் பார்த்தீங்கன்னா அதே போல் லைட் செட்டப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கனெக்டிங் எல்இடி ஸ்ட்ரிப் லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லேம்ப் அண்ட் டர்ன் இண்டிகேட்டர் கொடுத்துருக்கு. டர்ன் இண்டிகேட்டர் வந்து ஒரு ஹாலஜன், இது வந்து எல்இடியில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் செவனட்டுக்கான பிராண்டிங் இந்த இடத்துல இருக்குது. கியாவோட லோகோ இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜிடி லைனுக்கான பிராண்டிங் அங்கே வந்துருக்குங்க. ஸோ இதுதான் வந்து பேக் செட்டப். பம்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பார்க்கிங் கேமரா இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி 4 பார்க்கிங் சென்சர் பின்னாடியுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாமே ஸ்கிட் பிளேட் வந்துருக்கு. ஃப்ரண்ட்லேயும் அதே கலர் வந்து இங்கே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு ரிஃப்ளெக்டர் வந்துருக்குங்க. அண்ட் அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சென்டரில் தான் வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் லைட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங், அதாவது நம்பர் பிளேட்டுக்கான லைட் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஏற்கனவே இருந்த மாதிரி தான் க்ளோசிங்கான ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த எலமெண்ட்லாம் வந்து காஸ்ட் கட்டிங் பண்ணல, அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க. பேக்கில் உங்களுக்கு பார்ஷல் ட்ரே இருக்குது. ஸோ ஏசி கூலிங் வந்து கேபினில் நல்லாவே நிற்கும். சீட் வந்து 60-40 ஸ்பிட் அப் சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோல்ட் பண்ணிக்கலாம். பூட் ஸ்பேஸ் 385 லிட்டர்ஸ் இருக்குது. நல்லா மேசிவாக பெருசாக இருக்குது. 5 பேருக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி. பூட் லைட்டும் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சப்வூஃபர் வந்து இங்கே வந்துருக்கு. போஸோட 7 ஸ்பீக்கர் ஆடியோ சிஸ்டம் உள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஸ்பேர் வீலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ஒரு சைஸ் கம்மி தான். 195/65 15 இன்ச். மெயின் வீல் பார்த்தீங்கன்னா 16, இது 15 இன்ச். அது அலாய் வீல்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் ஸ்டீல் வீல் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஒரு சைஸ் கம்மி தான், பட் டியூப்லெஸ் டயர்ஸே வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் பூட் ஸ்பேஸ் இதுதான். அண்ட் வண்டியோட டிரைவர் சைட்லேருந்து பார்க்கலாம். டிரைவர் சைட் கீ போடுற மாதிரி ரிக்வஸ்ட் சென்சாரும் வந்து கொடுத்துருக்காங்க. காரோட எம்ஐடியை பொறுத்த வரைக்கும் 10.25 இன்ச் ஃபுல்லி டிஜிட்டல் கொடுத்துருக்காங்க. அதே போல் டச் ஸ்க்ரீனும் 10.25 இன்ச் வந்திருக்குங்க. டிரைவிங் மோட்ஸை பொறுத்த வரைக்கும் ஈகோ, நார்மல், ஸ்போர்ட்னு வந்திருக்கு. ட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னோ, மட், சாண்டுன்னு 3 மோடு கொடுத்துருக்காங்க. அதுக்கான பட்டன்ஸும் நான் அப்புறம் காட்டுறேன். ஸ்டேரிங் வீலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்டியரான டீகட் டிசைனில் வந்திருக்கு. ஜிடி லைன் இது வந்து அந்த பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. பிளாக்குக்கு ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு மேட் குரோம் ஃபினிஷிங்கில் வந்திருக்கு. இங்கே ஸ்டிச்சஸும் வந்து லெஜர் ஸ்டிச்சஸ் பார்க்க நல்லா ப்ரீமியமாக இருக்குது. ஹோல்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல சின்ன ஒரு பல்ஜிங்கும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பெடல் ஷிஃப்டர்ஸ் இருக்குது. ஸோ கியர் வந்து நம்ம இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ்ன்னு போட்டிருக்காங்களா, இங்கேயும் வந்து நம்ம கியர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். க்ரூஸ் கண்ட்ரோல் இந்த வண்டியில் உண்டுங்க. அண்ட் பட்டன்ஸோட குவாலிட்டி வந்து பக்காவாக இருந்துச்சு. இதில் அடாஸ் ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால அதுக்கும் வந்து பட்டன் வந்து இந்த இடத்துல ஈஸியாக கொடுத்துருக்காங்க. ஏர் பேக் இருக்குது. கியோட பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வாய்ஸ் கண்ட்ரோல்ஸ் அண்ட் மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட்டன்ஸோட ஃபிட் அண்ட் ஃபினிஷிங் குவாலிட்டி வந்து கியா நல்லாவே இங்கே பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் இருக்குது. டெலஸ்கோபிக் கிடையாதுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைப்பர் பிளேட்ஸ்க்கான கண்ட்ரோல் வந்துருக்கு. ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு லைட்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எம்ஐடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாமே வந்து டிஜிட்டலில் போயிருக்காங்க. இந்த 10.25 இன்ச் இருக்குது. இந்த பக்கம் ஸ்பீடாமீட்டர் அண்ட் இந்த பக்கம் ஆர்பிஎம் வந்திருக்கு. மற்ற இண்டிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்திருக்குங்க. அண்ட் இதே போல் உங்களுக்கு டெம்பரேச்சர், எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது, அண்ட் இதோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைக்கும். டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமும் உள்ள இருக்குது. அண்ட் டச் ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10.25 இன்ச் ஆல்ரெடி சொன்னேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, யூஎஸ்பி, ஆக்சிஜன், ப்ளூடூத், வாய்ஸ் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நேவிகேஷன்ஸ்க்கான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. மேப் ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருக்காங்க. ரேடியோக்கான பட்டன்ஸ், வால்யூம் ப்ளஸ் மைனஸ் ஆஃப் கணக்கு பட்டனும் கொடுத்துருக்காங்க. இன் கேஸ் வந்து நீங்கள் வந்து கேமரா மட்டும் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வண்டி சுற்றி என்ன வண்டி இருக்குது அப்படின்றது அந்த பி பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், கேமரா வந்து உங்களுக்கு இங்கே ஆன் ஆகிடும். ஸோ பின்னாடி ஒரு ஆள் இருக்கிறது இங்கே தெரியுது. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு 360 டிகிரி சுற்றி வந்து என்ன இருக்குது அப்படின்றத உங்களுக்கு கிளியராக வந்து இங்கேயே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த பட்டன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மேலே டாப் ஆங்கிள்லேருந்து இந்த மாதிரி நம்ம வியூவிங் ஆங்கிள் பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர் ரிச்சாக வந்து கொடுத்துருக்காங்க. டச் ஸ்க்ரீன் அந்த இந்த லேஅவுட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே லேஅவுட்டாக வந்து அழகாக இருக்குது. க்ளாசி பிளாக் ஃபினிஷிங். டச் ஸ்க்ரீன் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஏசி வெண்ட் இருக்குது. ஏசி வெண்ட்டிலோட டிசைன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக் ஃபினிஷிங்கில் அழகாகவே வந்திருக்கு. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அஜார் லேம்ப்க்கான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ், ஆட்டோமேட்டிக் ஏசியே வந்து இந்த வண்டியில் உண்டு. அதுக்கான பட்டன்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. ஆஃப்னா ஆஃப் பட்டனும் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல், டிரைவ் மோட்ஸ் அண்ட் வென்டிலேட்டட் சீட்கான கண்ட்ரோல்ஸ் பட்டன்ஸ் ரெண்டுமே வந்து இங்கே இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷிங்கில் ஒரு லேட்டாக அழகாக வந்திருக்கு. கியர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 ஸ்பீட் டிசிடி இது. இந்த இடத்துல 12 வாட்ஸ் பவர் சாக்கெட் இருக்குது. அண்ட் இங்கே யூஎஸ்பிக்கான போர்ட், ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டை வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இங்கே கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் வந்து இருக்குங்க. மற்றபடி இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குது, ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். அண்ட் ஹேண்ட் பிரேக் எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேட் ப்ரோ ஃப்ரெஷிங்கில் இருக்குது. டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹார்ம் ரெஸ்ட்டும் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த ஹார்ம் ரெஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது.
ஸோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட குஷனிங்கும் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா இருந்துச்சு. டேஷ்போர்டோட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் பேக் இருக்குது. மொத்தம் 6 ஏர் பேக் இருக்குன்னு சொன்னேன். அண்ட் கீழே இங்கே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லிமிட்டட் தான். ஸோ வந்து ரொம்ப மேசிவாக இல்லை. அப்புறம் பேசஞ்சர் சைடு வந்து உங்களுக்கு ஒரு வேனிட்டி மிரர் இருக்குது. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லைட் வந்து உங்களுக்கு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி கிடையாது, நார்மல் மேப்பிங் லைட்ஸ் தான். ஸோ வந்து எல்இடி கொடுத்துருக்கலாம் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சன்கிளாஸ் ஹோல்டர் வந்திருக்கு. IRVM பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் தான். ஸோ உங்களுக்கு வந்து SOS பட்டன் வந்து இருக்குது. இங்கே SOS வந்து இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி நம்ம நம்பர் சேவ் பண்ணால் அங்கே வந்து கால் போகும். ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் அண்ட் கியா கனெக்டான பட்டனும் வந்து இந்த இடத்துல டிஃபால்ட்டாக ஆட் பண்ணியிருக்கிறது நல்ல விஷயம். டிரைவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சன்வைசர் கண்ட்ரோல் மட்டும் இருக்குது. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன ஒரு எலக்ட்ரிக் சன்ரூஃபும் வந்துருக்குங்க. ஸோ இந்த சன்ரூஃப் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக ஓப்பன் ஆகுது. ஸோ இதுதான் வந்து மேலே இருக்க சன்ரூஃப். அண்ட் திருப்பி க்ளோஸ் பண்ணலாம். ஒன் டச்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து க்ளோஸ் ஆகுது. நண்பர்களே, டிரைவர் சைட் சீட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட வந்துருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா 4-வே பவர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். உங்கள் பேக் ஃப்ரண்ட்டு ஒன் டச்சில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதே போல் ரிக்ளைனிங் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப் டவுன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு. சீட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெதர் ஸ்டிச்சஸ் வந்துருக்குங்க. பார்த்தீங்கன்னா பீச் அண்ட் பிளாக் கலரில் வந்துருக்கு. இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கிரிப் இங்கே கொடுத்துருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இதில் வெண்டிலேட்டட் சீட்டும் வந்து உண்டு. ஸோ வெண்டிலேட்டட் சீட் இருக்குது. GT லைனுக்கான பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு ஏர் பேக் இருக்குது. மொத்தம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா 6 ஏர் பேக் இருக்குது. ஹெட்ரெஸ்ட் வந்து ரெண்டுமே வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் டைப்பில் வந்துருக்கு. 2 சீட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெண்டிலேட்டட் சீட்ஸோட வந்து காரில் இந்த இடத்துல ஒரு டெட் பெடல் இருக்குது. இது 7 ஸ்பீட் டி சீட்னால 2 பெடல் மட்டும்தான். இன்ஜின் பானட் ஓப்பன் பண்ணுற ஹூக் வந்து இந்த இடத்துல இருக்குது. அண்ட் ஃபியூல் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிவர் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஹெட்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இங்கே இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஐடல் ஸ்டாப் ஷாப் வந்து ஸ்டாண்டர்டாக எல்லா மாடல்லையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் வண்டியோட புஷ் பட்டன் ஸ்டாப் ஷாப் சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட் குரோம் ஃபினிஷிங், சுற்றி பிளாக் கலரும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. டோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டியூவல் டோன் ஃபினிஷிங்கில் அழகாக வந்திருக்கு. ஏற்கனவே இருந்த மாதிரி தான். க்ளோசர் ரிவ்யூவில் பார்க்கும்போது உங்களுக்கு அதே போல் டிசைன் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா அதே வந்து அழகாக வந்துருக்குங்க. இங்கே லாக்கிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட் குரோம் ஃபினிஷிங்கில் இந்த லைன்ஸ் வந்து ஏற்கனவே இருந்த மாதிரி தான். இங்கே 4 பவர் விண்டோஸ்க்கான ஸ்விட்சஸ், ORMs அட்ஜஸ்டபிள்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இங்கே வந்திருக்கு. அதே போல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பீச் கலரில் லெதர் இன்சர்ட் வந்திருக்கு. ஸ்டிச்சஸும் நல்லா கொடுத்துருக்காங்க. கைப்பிடிக்கிறதுக்கான இடம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்வீட்டரும் இருக்குது. ட்வீட்டரை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு குரோம் ஃபினிஷிங்கில் வந்துருக்குங்க. சின்ன ஒரு டிசைன் லாங்குவேஜ் இங்கே வந்துருக்குங்க. கீழே பார்த்தீங்கன்னா போஸ் ஸ்பீக்கர் இருக்குது. போஸ்க்கான பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. இங்கே டிசைன் லாங்குவேஜ் நல்லா இருக்குது. கீழே ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அம்ப்ரலா ஹோல்டரும் வந்து வந்துருக்கு. ஸோ டியூல் டோனில் எல்லா டோர்ஸும் வந்து இதே போல தான் உங்களுக்கு இருக்கும். வண்டியோட ரியரில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, மற்ற ஃபீச்சர்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஹெட்ரெஸ்ட் இருக்குது. ஹெட்ரெஸ்ட் டிசைனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மாற்றிருக்காங்க. இது 2 ஹெட்ரெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் டைப்பில் வந்து பேக்கில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷல் ட்ரே இருக்கிறதுனால ஏசி கூலிங் நல்லாவே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60-40 ஸ்பிளிட் சீட்டும் இருக்குது. அண்ட் சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்ரெஸ்ட் வித் கப் ஹோல்டர் இருக்குது. கவர் இருக்கிறதுனால ஓப்பன் பண்ண முடியல. அண்ட் இந்த சீட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ISFX சீட்ஸும் கொடுத்துருக்காங்க. கிட்ஸை கூட்டு போனாலும் நம்ம ஃபிட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். லெக் ரூம் ஸ்பேஸ் எப்படி இருக்குது, மற்ற ஃபீச்சர்ஸும் உள்ளே போய் உட்காந்து பார்க்கலாம். உள்ள ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் லெக் ரூம் ஸ்பேஸ் வந்து தாராளமாக இருக்குங்க. அண்டர் தை சப்போர்ட்டும் ஏற்கனவே இருந்த மாதிரி தான். சீட்டில் வந்து மேஜராக சேஞ்ச் பண்ணல. நான் உட்காந்ததுக்கப்புறமா சீட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்குது. அதுக்கப்புறமா இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதான் வந்து ப்ராக்டிக்கலாக நான் உட்காந்ததுக்கப்புறமா இவ்வளோ ஸ்பேஸ் வந்து இருக்குங்க. வண்டியில் உங்களுக்கு ஏர் பியூரிஃபையர் சிஸ்டம் வந்து ஏற்கனவே இருந்தது தான். ஸோ இங்கேயும் அதை அப்படியே கேரி ஓவர் பண்ணியிருக்காங்க. ஸோ வேணும்னா நம்ம ஆஃபும் பண்ணி வச்சுக்கலாம். ஏர் பியூரிஃபையர் சிஸ்டம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஏசி வெண்ட் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி அதே டிசைன் லாங்குவேஜ். அண்ட் வேணாலும் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்குது. கீழே வந்து 2 சார்ஜிங் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபோன் வைக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் கொடுத்துருக்கு. ரொம்ப நல்ல விஷயம். இங்கே ஒரு குவார்ட்டர் மிரர் இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன் ஷேடும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த GTX மாடல்னால உங்களுக்கு டிஃபால்ட்டாக சன்ஷேட் வந்து ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக வருது. சைடில் உங்களுக்கு அங்கே ஒரு ஏர் பேக் வந்திருக்கு. இந்த சீட் பெல்ட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இந்த ப்ரைஸ் பாயிண்ட் கொடுத்துருக்கலாம். இங்கே வந்து LED லைட்ஸ் வந்து செகண்ட் ரோக்கு கொடுத்துருக்கலாங்க. வண்டியோட மேனுஃபேக்சரிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசஞ்சர் சைடு வந்து அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியோட விலை விவரம் பார்த்தீங்கன்னா இது GTX மாடல். எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் 14,59,000. ஆன் ரோட் பார்த்தீங்கன்னா 17,90,000 வந்துடுதுங்க. மற்றபடி நீங்கள் பேசிக் மாடல் எடுத்தீங்கன்னா 7.99 லட்சம் ஆரம்பிச்சு டாப் மாடல் 15,69,000 ஆரம்பிக்குது. இதெல்லாம் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் தான். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நண்பர்களே, அதே போல் இந்த வண்டி இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு ஒர்த்தா இல்லைன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக்கும் பண்ணிக்கோங்க. உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறாங்க. அதுவரை நன்றி, வணக்கம்.